அதான் வந்த வேலை முடிஞ்சதே, அப்புறம் என்ன கிளம்புங்க. நாங்க என்ன வேலையால வந்தோம்? ஆமா, தனியா போய் சந்தோஷமா இருப்பாவ, அவிய சந்தோஷத்தை கெடுப்போன்னு தானே வந்திய. சீ, உன் புத்தி எங்க போகுது பாத்தியா? அதான் பணத்தை வாங்கியாச்சு, அப்புறம் என்ன? இல்ல, இது ஒண்ணு எங்களுக்கு பெரிய அவ்வளவு பெரிய காசுலாம் இல்ல. நாங்க நினைச்சா உழைச்சி அந்த நகையை திருப்போம்ல. ஆனா நீ பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்கணும்னு தாங்க வந்தோம். உன் லட்சணத்தை அந்த பிள்ளை தெரிஞ்சுக்கிட்டு அதான் வீட்டை விட்டு போறேங்குது. வீட்டுல இருக்கும்போது நிம்மதி இல்ல, தனியா வந்ததுக்கு அப்புறமா நிம்மதி இல்ல. துவர அந்த அளவுக்கு பண்ணிட்டு வந்திருக்கிய. ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்காதா? அவன் வாழ்க்கையை கெடுக்காண்டாமான்னு தான் அழியிறிய. ஆமா ஆமா ஆமா, உன் வாழ்க்கை அப்படியே நாங்க கெடுத்துட்டாலும் சீ வாய மூடு. என்னைக்காவது ஒரு பெத்த தாய் பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைப்பாளே. அதான் அந்த உலகத்துல யாரும் நினைக்க மாட்டாவ, ஆனா நீங்க நினைப்பிய. நினைக்க போய் இப்ப என் வாழ்க்கை மண்ணா போச்சு. எனக்கு இருக்கா, உன் வாழ்க்கை மண்ணா போறதுக்கு காரணம் நீதான். உன் குடி பழக்கம், உன் திருட்டு பழக்கம், உன் பொய் சொல்ற பழக்கம், இந்த 3 ஆளதான் உன் வாழ்க்கை போகுது. நீங்க வர வரைக்கும் என் வாழ்க்கை நல்லாதான் இருந்து, பணத்தை வாங்க வரேங்கிற பேர்ல என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டிய. ஆமா ஆமா ஆமா, இருந்தாலும் உன் லட்சணம் தெரியாது பாரு அந்த பிள்ளைக்கு. அவ தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்திருக்கா. இல்ல இப்ப நாங்களும் அவகிட்ட சொன்னோம், அவளே ஊருக்கு போனா தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கா. அவ உன்னையும் விட்டு பிரிஞ்சு போறதுனால நல்லது, அந்த பிள்ளை வாழ்க்கைக்கு அதான் நல்லது. அவளாவது நிம்மதியா இருக்கட்டு, தயவு செஞ்சு விட்டு. அல்லி நில்லுமா, எங்கம்மா போற என்னைய விட்டுட்டு? எப்ப 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 என்ன நடிப்பு? போதும், உங்க கூட வாழ்ந்த வாழ்க்கையும் போதும், எனக்கு கிடைச்ச பட்ட பேரும் போதும். இதுக்கு மேல என் கண்ணுல கண்ணீரும் இல்ல, என் மனசுல தெம்பும் இல்ல. தயவு செஞ்சு இப்படி ஒரு முடிவு எடுக்காதம்மா. என்னைய விட்ட உனக்கு யாரு இருக்கா? அதான் இந்த ஒரு காரணத்தை வச்சுட்டு தானே நம்மளை விட்டா இவளுக்கு வேற யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சு தானே என்னை கஷ்டப்படுத்துறியே. நானும் தான் எவ்வளோ நாள் தான் மாமா எனக்கும் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது. நானும் ஒரு பொண்ணு தான், எனக்கும் ஆசைகள் இருக்கும், எனக்கும் வேதனைகள் இருக்கும். போதும் மாமா, உங்களால் கிடைச்ச எனக்கு பட்ட பேரும் போதும், உங்களால் கிடைச்ச சந்தோஷமும் போதும். நான் எங்கேருந்து வந்தாலும் அங்கேயே போகிறேன். என்னைய விட்டு போறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? மனசு இருந்தாதனால இருக்கி, அதான் நீ அந்த பிள்ளை மனசையே சுக்கு சுக்க உடைச்சிட்டியே. இது வரைக்கும் உங்க கூட வாழ்ந்த வாழ்க்கை என்னால மறக்க முடியாது மாமா. ஆனா இதுக்கப்புறமும் என்னால உங்க கூட வாழ முடியாது. ஏன் அள்ளி இப்படி எல்லாம் சொல்ற? வேற எப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? எப்பயும் நீங்க உங்களோட சுயநலத்துக்காக தான் மட்டும்தான் வாழ்ந்தீங்க. என்னைய பத்தி எப்பயாவது நினைச்சு பார்த்திருப்பீங்களா? ஏன் நமக்கு கல்யாணம் முடிஞ்சு 10 மாசம் ஆகுது. இந்த 10 மாசத்துல எனக்குன்னு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி தந்திருப்பீங்களா? அதை விடுங்க, ஒரு 50 ரூபாய்க்கு பூவாவது வாங்கி தந்திருப்பீங்களா? கடனுக்கு மேல கடனை வாங்கி அவமானத்தை மட்டும்தான் வாங்கி தந்திருக்கீங்க. ஊருக்குள்ள போனாலே கடங்காரம் போட்டாட்டி வாரன்னு தான் எல்லாரும் சொல்றாவ. இப்போ புகுந்த வீட்டுக்குள்ள கூட என்னால போக முடியல. யாருமா உன்னை அந்த வீட்டுக்குள்ள போக கூடாதுன்னு சொன்னது? யாரும் இருக்கட்டும் மாமா, நீங்க பண்ண வேலையினால தானே நீ உள்ள விட மாட்டுக்காவே. என்னால இதுக்கு மேல முடியாதுப்பா. நான் எங்க இருந்து வந்தேனோ அங்கேயே போறேன். அள்ளி இருமா, நான் உன்னையும் விட மாட்டேன். தயவு செஞ்சு இதுக்கு மேலேயாவது நானா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் மாமா. என்னைய விட்டுருங்க. இதுக்கப்புறமும் என்னால வீண் பழியெல்லாம் ஏத்துட்டே இருக்க முடியாது மாமா. தயவு செஞ்சு என் வாழ்க்கையில இருந்து விலகிருங்க. நீங்க நினைக்கலாம் இவ்வளவு கடன் இருக்கு அதனாலதான் என்னைய விட்டு போறான்னு நினைக்கலாம். அப்படி இல்ல மாமா, நீங்க திருந்தணும். அதுக்கு நம்ம பிரிஞ்சுதான் இருக்கணும். நீங்க என்னைய விட்டு பிரிஞ்சு இருந்தாதான் எவ்வளவு சீக்கிரம் நீங்க கடன்லாம் அடைச்சு முன்னேறி வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம ஒண்ணு சேர முடியும். ஊருக்குள்ள என்ன தப்பா பேசுவாவ, இவ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பையன் இப்படி ஆயிட்டான்னு. பரவாயில்ல, பேசுறவங்க பேசட்டும். இப்பவும் அப்படித்தானே பேசுறாங்க, அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆரம்பத்துல இருந்தே உங்ககிட்ட நான் சொல்லிட்டு தான் இருந்தேன், நீங்க திருந்துற மாதிரி இல்ல. இதுக்கப்புறமும் திருந்துறதும் திருந்தாம இருக்கிறதும் உங்க இஷ்டம். நான் போயிட்டு வரேன். அள்ளி நில்லுமா, தயவு செஞ்சு வழிய விடுங்க. அள்ளி நில்லுமா. அள்ளி, இப்ப நீ எடுத்துக்க பத்தியா, அந்த முடிவு தான் கரெக்ட். இந்த பயலுக்கு இப்படி ஒரு தண்டனை சரியான தண்டனை. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. என் உயிரை இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு கஞ்சி ஊத்துறேன். வீட்டுல வந்து இரு. வேண்டாமாச்சி, கட்டிட்டு வந்தவரே இல்லை நைட்டு, அப்புறம் நான் எப்படி? நான் போறேன். அள்ளி, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு முடிவிடுமா. நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கத்தே. அந்த அளவுக்கு என் மனசை எல்லாரும் புண்படுத்திருக்கீங்க. திடீர்னு கிளம்பி போற, எங்கம்மா போவ? உனக்கு யார் இருக்கா? இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, அனாதைக்கு நாடுதான் வீடு. என் அம்மா இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறா. நீ எப்படி என்னம்மா அனாதை ஆயிட்ட? நீ தான் என்னை அம்மா அம்மான்னு சொல்லுவியே. உன் அம்மா இருக்கத்துல நீ எப்படிம்மா அனாதை ஆக முடியும்? நான் உங்களை அம்மாவை தான் நினைச்சேன், ஆனா நீங்க என்னைய பொண்ணை நினைக்கலையத்தே. என்னம்மா சொல்ற? நான் மீனாட்சி அம்மா வீட்டுல போய் இருக்கும்போது எனக்கும் அவருக்கும் விவாகரத்தை பண்ணி வைக்கிறதுக்கு முடிவெடுத்தவியே தானே நீங்க எல்லாரும். என்னத்தே, நம்ம பேசுனது இவளுக்கு எப்படி தெரியும்னு ஆச்சரியமா இருக்கா? தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கேன் தே. நீங்க என்னைய பொண்ணா பார்த்துருந்தா இப்படியெல்லாம் பேசி இருக்க மாட்டீங்க. அள்ளி, அது வந்து போதும் தே, எல்லா பிரச்சனையும் முடியட்டு. நானே வரேன், போயிட்டு வரேன் தே. அள்ளி நில்லுமா. அள்ளி இம்மா போவட்ட விடுட்டி, அப்பதான் அந்த நாய்க்கு திருந்துவான். அள்ளி பாவமா இவ்வளவு வேதனையோட போறா. பிறகு அவளை கொஞ்ச நெஞ்சமா பாடாப்படுத்தி எடுத்தோம். நீயும் வந்த புதுசுல திமிர காட்டிட்டு இருந்த. அதுக்கப்புறம் பூரணி கொஞ்ச நாள், அப்புறம் உன் அக்கா இன்னைக்கு வரைக்கும் கரைச்சு கொட்டிட்டு தான் இருக்கா. 10வது வரைக்கும் இவன் வேற.
பாவண்டி அந்த பிள்ளை ஒரு ஆளா இருந்துகிட்டு எத்தனை பேர் தான் சமாளிப்பா. போவட்டு போய் நிம்மதியா இருக்கட்டு. என் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியானதுக்கு நீங்க 2 பேரும் தான் காரணம். ஆமா காரணம். நீ ஒழுங்கா இருந்தா ஏம்ல அவ உன்னையும் விட்டு போறா. உன் லட்சணத்தை பார்த்துதான் இதுக்கு மேல உன் கூட இருக்க முடியாதுன்னு கிளம்பி போறா. அதான் பணத்தை வாங்கியாச்சுல, இடத்த காலி பண்ணுங்க. இடத்த காலி பண்ணணுமா? வாங்கியிருக்கிறது 80,000 ரூபாய், வட்டிக்கு சரியா போச்சு. 8 லட்சம் ரூபா அங்க இருக்க பாக்கி யார் தருவா? ஏன் தலையை அடமானம் வச்சாவது திருப்பி தந்துடுறேன். எது இந்த தலையவா? எவனும் வாங்க மாட்டான். இம்மவா போலாம். பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்களாம். இல்ல உங்க அம்மைய பத்தி உங்க அம்மாவா என் மகளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. எண்ணி ஒரே மாசத்துல 8 லட்சம் ரூபாய் கையில இருக்கணும். புரிஞ்சுச்சா? அப்புறம் கழுதை இத்தனை நாள் வளர்த்து விட்டுருக்கோம்ல, அதுக்கு உண்டான பணம் கூட எங்களுக்கு வேண்டாம். இந்த காலேஜ் படிக்க மாங்குன்னு என் பிள்ளை வேலை செஞ்சுச்சு பாத்தியா, அதுக்கு மொத்த ரூபா 50,000 ரூபாய் இருக்கு. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 8,50,000 ரூபாய் கொண்டு வை. இந்த அவ்வளவு பணத்தையும் எண்ணி ஒரே மாசத்துல என் வீட்டு முன்னாடி கொண்டு வந்து வைக்கணும். இல்ல நான் வீடு தேடி வந்து மானத்தை வாங்கிடுவேன். இப்ப மட்டும் என்னத்தை வாங்குறிய? நீ கட்டுல உனக்கு வெக்கம் மானச்சூடு சொரணை இதெல்லாம் இருந்தா கட்டு. வா சேர்த்துட்டு போலாம். வீட்டுக்கு போய் முத வேலையா இவனை தலைமுழுக பாரு. தம்பி. யாருக்கா? நாங்க உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ரவியம்மா. சொல்லுங்கக்கா. இங்க பெரிய பெரிய விஐபி ஃபேமிலி எல்லாம் தங்கி இருக்காவே. அதுக்கு இல்ல உங்க குடும்பத்தை பார்த்தா பெரிய காட்டான் குடும்பம் மாதிரி இருக்கு. நாங்க உங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசிட்டோம், நடந்ததெல்லாம் சொல்லியாச்சு. உங்களை உடனே காலி பண்ண சொன்னாவே. எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலை பாக்கிய? குடும்பத்துக்குள்ள 1000 சண்டை இருக்கும், அதுக்குள்ள நீங்க எதுக்கு 3வது மனுஷங்க வரிய? குடும்பத்துக்குள்ள 1000 சண்டை இருக்கும்னா அது உன் வீட்டுக்குள்ள வச்சுக்கிடணும்ப்பா. இப்படி தெருவில் நின்று கத்தக்கூடாது. எங்க வீட்டுக்கும் 4 பணக்காரவிய வருவாவே. வரும்போது நீங்க இப்படி கூச்சலிட்டு இருந்தீங்கன்னா என்ன நினைப்பாவே? எங்க ஸ்டேட்டஸ் கெட்டு போயிரும்ல. மதியத்துக்குள்ள வீடு காலி பண்ண சொன்னாவே, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். சி கடவுளே. அல்லி ப்ளீஸ்மா, என்னை விட்டு போயிடாத. தயவு செஞ்சு வீட்டுக்கு வாமா, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். அல்லி அல்லி அல்லி. அள்ளி இங்க பாரு, இப்ப நீ தப்பான முடிவு எடுக்க. என்னமா நான் ஒழுங்கா இருக்கமா, வந்துரு. அள்ளி போயிட்டியா? போ. நீயா திரும்ப வர வரைக்கும் நான் உன்னை தேட மாட்டேன். இக்கா இக்கோ. என்ன இது? முன்னாடி எல்லாம் ராத்திரி தான் வந்து நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுவியே, இப்பெல்லாம் பகல்லையும் அதுவும் வீட்டுக்குள்ளே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டீல. என்னது நல்ல காலம் பிறக்குதா? தரவே குடுகுடுப்புக்காரன் தானே. என்னைய பார்த்தா குடுகுடுப்புக்காரன் மாதிரியே இருக்கு. குடுகுடுப்புக்காரன் கருப்பு கலர்ல துணி போட்டிருப்பான். நீங்க கொஞ்சம் கையில கால்ல சிவப்பு கலர் மஞ்சள் கலர்னு கட்டிருக்கீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். சரி சரி, என்ன காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு போங்க. கரிகாலம். கரிகாலமா? பிறவு என்னக்கா? யாரு என்னன்னே தெரியாம நீங்களே முடிவு எடுத்துருங்க. குடுகுடுப்புக்காரன் இல்லனா அப்ப ஜோசியக்காரன். ஆனா கையில கிளி எதுவும் இல்லையே. கம்ப்யூட்டர் ஜோசியம் பாப்பியலோ? ஆனா கையில கம்ப்யூட்டர் இல்லையே. ஓ செல்போன் ஜோசியம் பாப்பியலோ? ஐயோ கடவுளே, இக்க நான் ஜோசியக்காரனா இல்ல. ஜோசியக்காரன் இல்லனா அப்ப யாரு? அடி ஆத்தி, அப்ப பில்லி சுனி வைக்கிறவனா? குடுடுப்புக்காரன், ஜோசியக்காரன், பில்லி சுனிய வைக்கிறவன், இதை விட்டா உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா? நான் ஜவுளிக்காரன். ஜவுளிக்காரனா? ஆமா, உங்க சம்மந்தி தான் இந்த அட்ரஸ் தந்து அவிய மருமகளுக்கு தேவையான புடவையெல்லாம் அனுப்பி வச்சிருக்காவ. புடவையா? ஆமா புடவைதான். ஐயோ தம்பி, மணிக்கு பத்துடுங்க. துணியை பார்த்ததும் ஏதோ ஜோசியக்காரனும் குடுகுடுப்புக்காரனோ தான் வந்துட்டானு நினைச்சேன். ஏன்னா நீங்க போட்டிருக்க துணியை அப்படிதான் இருக்கு பத்துடுங்க. ஜவுளி கடை வச்சிருக்கீங்க, இப்போ ஒரு நல்ல துணியை தச்சு போட்டுக்கலாம். இதுவும் நல்லாதான் இருக்கு உங்களுக்கு. ஐயோ கோவப்படாதீங்க. வந்து புடவைய பாருங்க, சீக்கிரமா தந்துட்டு போகட்டும். புடவை கொடுத்துட்டாவளா? புடவையெல்லாம் ஒன்னும் கொடுத்து விடல. பொண்ணுக்கு எவ்வளவு புடவை தேவைப்படுதோ எடுத்துக்கிட்டோன்ட்டு அனுப்பி வச்சிருக்காவ. பொண்ணை வந்து புடவையை பார்க்க சொல்லுங்க. அந்த கூட்டிட்டு வரேன். கடவுளே, சவுளிகாரனை போய் குடுகுடுப்புக்காரன்ல நினைச்சு விட்டேன். காலையிலேயே என்ன விளையாட்டு காட்டுறாவுமா? சத்யா, ஏ சோனி, அவ எங்கம்மா வீட்டுல இருக்கா? இப்ப பாரு அவ பேருதான். ஏ அம்மா, இது ஒரு குத்தமா? ஏட்டி எவ்வளவு கூப்பிட்டா என்ன? யாராட்டும் ஒருத்தர் சத்தம் கொடுக்க வேண்டியதானே டி? என்னம்மா சொல்லு. சோனி, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து புடவை அமுச்சு விட்டுருக்காவட்டி. புடவையா? ஆமா, அப்படிதான் ஒரு குடுகுடுப்புக்காரன் இல்ல சவுளிக்காரன் வந்து சொல்லிட்டு போனாரு. வா வந்து பாரு, உனக்கு பிடிச்சிருக்க புடவையெல்லாம் எடுப்பியாமா? என்னம்மா சொல்ற? ஆமா டி, வீட்டுக்கு வெளியே தான் நிக்காரு. வா. அப்போ கடைக்கு போய் எடுக்கலையாமா? என்னன்னு தெரியல டி, போன் போட்டாதான் தெரியும். ஒருவேளை நாள் கம்மியா இருக்கல டி, அதனால அவையில அனுப்பி வச்சிருப்பாவே. நீ வந்து உனக்கு பிடிச்சிருக்க புடவையெல்லாம் பாரு. வா. வாரேம்மா. இம்மா ஒரு நிமிஷம் போன் மட்டும் தாயா. எதுக்கு டி? இம்மா என்ன கலர்ல எடுக்கணும்னு கேட்டு வரேனே. ஓ சரி. இந்த மக்களே. ஏ ரங்கா, ஏ ராசாதி, ஒருத்தி வரும் சத்தம் கொடுக்காண்டாலுவே. ஏ ரங்கா. என்னக்க? எட்டி புடவை எடுக்க போற வாங்கடி. புடவை எடுக்க